ஹாய், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் நல்லா இருப்பீர்கள் என்று முழு நிச்சயத்தோடு கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நான் உங்கள் மேலே கரிசனை உள்ளவனுமாக, உங்கள் மேல் ஆமென் அன்புள்ளவனாகவும் நான் உங்களை ஆமென் விசாரிக்கிறேன். இந்த வலைதளத்தின் மூலமாய், யூடியூப்பின் மூலமாய், லைவ் மூலமாய், பேஸ்புக்கின் மூலமாய், டிவி மூலமாய் பார்க்கிற உங்கள் எல்லோருக்கும் ஆமென் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். அநேகர் எங்களுக்கு நீங்க கால் பண்ணி சொல்றீங்க, பாஸ்டர் ஆமென் உண்மையாகவே ஆமென் நீங்கள் பேசுகிற வார்த்தை ஆமென் ஒரு இரு வார்த்தை எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சிலவர்கள் பாஸ்டர் எங்களுடைய வாழ்க்கையில என் குடும்பத்தில் அப்படியே நடக்கிறது, அப்படிதான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி ஆமென் சொல்லுகிறீர்கள். ஆமென். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதில் நிச்சயம் நானும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், சுகமாய் இருப்பீர்கள், பாதுகாப்பாய் இருப்பீர்கள் என்று நான் முழு நிச்சயத்தோடு உங்கள் மேல் கரிசனை உள்ளவனும், உங்கள் மேல் தரிசனம் உள்ளவனும், உங்கள் மேல் அன்பு உள்ளவனுமாக உங்களை நான் இந்த வலைதளத்தின் மூலமாய் விசாரிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் இன்றைக்கு பேசப்படுகிற ஒரு வார்த்தையினுடைய விளக்கங்கள், அறிவுரைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமீன். இன்றைக்கு நான் பேச போகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் 4 விதமான ஆமீன் காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமீன். எவனோ அவன் எல்லோரும் செய்கிறவன். ஒரு 4 பேரை குறித்து ஆமே நான் வேகமாக நான் உங்களுக்கு அதை நான் சொல்லுகிறேன். நீங்கள் அதிலே யாராக இருக்கிறேன் என்று பார்த்து கொள்ளுங்கள். அவன் என்று ஒருவனை பேச போகிறேன், எவனோ என்று ஒருவனை பேச போகிறேன், எல்லாரும் என்று ஆமேன் பேச போகிறேன், செய்கிறவனே அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். இந்த 4 ஆமேன் லைன்ல 4 பேருடைய லிஸ்ட்ல ஆமேன் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், யாராக செயல்பட போகிறீர்கள், யாராக செய்ய போகிறீர்கள் என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். ஆமேன். என்னோடு கூட வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பெரிய மாணவர்களே, இங்க ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சரியாக சுட்டி காமிக்கிறேன். அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலம். பெரிய மாணவர்களே, இன்றைக்கு நீங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும். தன் காலம், தன் காலம், தன் காலம் என்றால் அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கென்று நியமித்த டைம், உங்களுக்கென்று நியமித்த நாள், உங்களுக்கென்று நியமித்த வாரம், உங்களுக்கென்று நியமித்த மாதம், உங்களுக்கென்று நியமித்த வருஷம். இது இந்த பூமியில பிறந்த ஓரொரு மனிதனுக்கும் உண்டு. வாரம், மாதம், வருடம், மணிக்கூர், டயம், வருஷம். இந்த நாட்களிலே நாம் வேதத்தை நாம் பார்க்கிறோம். அவன் நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே. இன்றைக்கு நீங்க நிறைய உழைச்சிருப்பீங்க உங்க வீட்டுக்கு, அப்படித்தானே? நிறைய உழைச்சிருப்பீங்க, நிறைய செஞ்சிருப்பீங்க, நிறைய கொடுத்திருப்பீங்க, நிறைய உழைச்சிருப்பீங்க. ஆனா அதுக்கு உங்களுக்கு உடனே என்ன செய்யாது? பலன் வராது, உங்களுக்கு பேர் வராது, புகழ் வராது, உங்களுக்கு ஆஸ்தி வராது, உங்களுக்கு சர்டிபிகேட் மார்க் வராது, உங்களை நல்லவர்கள் நல்ல உதவி செய்தான், நல்ல செய்தான் என்று சொல்லி உங்களுக்கு வராது. அதற்கென்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தன் காலம் என்கிற ஒரு மனிதன். இப்ப நம்ம யாரை குறிச்சு பார்க்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா அவன். இந்த அவன் என்கிற லிஸ்ட்ல நீங்க இருக்கீங்களான்னு இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அவன் தன் காலம். இங்கே ஒருவனுடைய காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல
நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இங்கேயும் அவன் என்று வருகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எத்தனை வருஷம்? 17 வயசுல அவனை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. பின்பு அநேக வருஷங்களுக்கு பின்பு இங்க யார் வீட்டுல? தன் எஜமானுடைய வீட்டுல, எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டுல இருந்தான். இங்க 17 வயது. சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க அநேகம் உழைச்சிருப்பீங்க, அநேகம் கொடுத்திருப்பீங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு நிறைய ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. எனக்கு நல்ல பேரே வரமாட்டேன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. நான் பஸ் கண்டக்டரா இருக்கிறேன். நான் யாருடைய பணத்தையும் 50 பைசா, 1 ரூபா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்கி அந்த கண்டக்டர் பேக்ல போட மாட்டேன். கரெக்டா அவங்களுக்கு அதை நான் இறங்கும் போதோ அல்ல இடையிலையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு ஆபீஸ்ல ஃபேக்டரியில ஆபரேட்டரா இருக்கிறவங்க நீங்க சொல்லுவீங்க, நான் முதலாளிக்கு ஒரு இரும்பு கூட நான் நஷ்டப்படுத்த மாட்டேன், ஒரு டீ கூட நான் நஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்களுக்கு ஒரு கம்பி கூட நான் நஷ்டப்படுத்த மாட்டேன். இப்படியா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு நல்ல பேரே வரலன்னு சொல்லி இங்க யோசேப்பு என்ன சொல்றா பாருங்க. 17 வயசுல அவன் நன்மை செய்யறான். 17 வயசுல அவன் சொப்பனம் பார்க்கிறான். 17 வயசுல அவங்க அம்மா அப்பாவுக்கு அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்றான். 17 வயசுல அவன் செல்ல பிள்ளையா இருக்கிறான் அப்பா அம்மாவுக்கு. இங்க கர்த்தருக்கும் செல்ல பிள்ளையா இருந்து யோசேப்போடு கர்த்தர் இருந்தால் அவன் காரிய சித்தி ஆனான். அவன் வீட்டில், எகிப்தியனாகி அவன் வீட்டிலே அவன் இருந்தான். 17 வயசு. இங்க ஒரு 60 வயசு போட்டு விடுவோமா யோசேப்பண்ணனுக்கு. இன்னைக்கு நீ உழைச்சு உனக்கு பேரே வரல. இங்க 17 வயசுல இருந்து நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். வயசு ஆகிறது. கடைசியில பாத்தீங்கன்னா எத்தனை வயசுலயோ அந்த வயதான காலத்துல அவனுக்கு நல்ல பெயர் வருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாயா? அவன் என்கிற லிஸ்ட்ல இருக்கிறாயா? அவனுக்கு தேவன் அவனோடு இருப்பார். அதற்கு அர்த்தம் அதுதான். அல்லேலூயா. இங்கே தன் காலம் என்று ஒன்று உண்டு, தன் நேரம் ஒன்று உண்டு, ஒரு மாதம் என்கிறது உண்டு, ஒரு வருஷம் என்கிறது உண்டு. பிரியமானவர்களே, இங்க இந்த உலகத்துல எப்படி தேவன் படைத்திருக்கிறாரோ அது எல்லாமே பைபிள்ல இருக்கிறது. யாரும் மாற்ற முடியாது. இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வருஷத்தின் பண்டிகை நாள்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மாத பிறப்புகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓரொரு நாள் கண் இமை பொழுது, அதுக்குத்தான் நிமிட் என்று சொல்லுகிறோம். ஒரு நிமிடம், ஒரு நிமிஷத்துல என் உயிர் தப்பினது, ஒரு நிமிஷத்துல என் புள்ள பொழைச்சான், ஒரு நிமிஷத்துல ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த கடிகாரத்தினுடைய நிமிஷம், நொடி, மினிட். அல்லேலூயா. இங்க அதனால தன் காலம் என்று ஒன்று உண்டு. அந்த தன் காலத்திலே அவனோடு தேவன் இருந்தார். இன்றைக்கு தேவன் உன்னோடும் இருக்கிறார். அந்த காலம் வரும் பொழுது அந்த ஊர் உன்னை புகழும், அந்த ஆபீசர் உன்னை புகழ்வார்கள், அந்த மேனேஜர் உன்னை புகழ்வார்கள், உன்னுடைய ஃபேக்டரியில உன்னுடைய முதலாளி உன்னை புகழ்வார்கள். தன் காலம் என்று ஒன்று உண்டு. நீ சோர்ந்து போகாதே, தளர்ந்து விடாதே. என்ன பண்ணாத, தளர்ந்து விடாதே. பிரியமானவர்கள், நாங்களும் அப்படித்தான் 17 வருடம் 16 வருடமாக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பெயர் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, எல்லாம் எங்களுக்கு தேவன் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஊழியமும், நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த புகழும், நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த பணமும், நாங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஃப்ரீடமும் பீஸ்ஃபுல்லும் எங்களுக்கு இல்லை. நாங்க எதிர்பார்க்கிறோம். அதைத்தான் இங்க சொல்றாரு, தன் காலம் என்று ஒன்று உண்டு, தன் காலம் என்று உண்டு. யோசேப்பை குழியில தூக்கி போட்டார்கள்.
அது யாரு காலம்? அவங்க சகோதரருடைய காலம். ஆனா யோசேப்பருடைய காலம் வரும் பொழுது ஆமென், எல்லாரும் சோத்துக்கு, அப்பத்துக்கு, கோதுமைக்கு, வார்கோதுமைக்கு, ஆமென், கேப்ப கூழுக்கு, கேப்ப பயிருக்கு, வெள்ளரிக்காவுக்கு, ஆமென், இப்படியாக ஆமென் இவனிடத்திலே கையேந்துகிற ஒரு காலம் வந்தது. அதுதான் தன் காலம். இன்றைக்கு நீ அடுத்தவங்கள்ட்ட கையேந்திக்கிட்டு இருக்கிறியா? உனக்குன்னு ஒரு காலம் வரும். அந்த காலம் வந்தே தீரும். ஒரு மனிதனுக்கு 2 வாழ்வு உண்டு. ஆமென். தாழ்வு, உயர்வு, தாழ்வு, உயர்வு, தாழ்வு, உயர்வு, தாழ்வு, உயர்வு கட்டாயம் ஒரு மனிதனுக்கு உண்டு. கட்டாயம் ஒரு மனிதனுக்கு உண்டு. இயேசுவுக்கும் இருந்தது தாழ்வு. பின்பு அவர் மரித்து உயிரோடு எழுந்து ஆமென் உயர்வு. உயர்வு எல்லாருக்கும் உண்டுங்க, எல்லாருக்கும் உண்டு. யோசேப்போடு கத்திருந்தால் இப்பொழுது நீ யாராக இருக்கிறார்? அவன் தன் காலத்தில் உனக்கும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நீ எழுந்து ஜொலிப்பாய், எழுந்து ஆமென் நீ ஓங்கி இருப்பாய். கர்த்தர் உன்னோடு இருப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் ஆமென் சங்கீதம் 128வது ஆமென் அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 128வது அதிகாரத்துல ஆமென் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க இரண்டாவதாக பார்க்கிறோம் எவனோ. முதல் பார்த்தோம் அவன். இங்க இரண்டாவதாக நாம் 2வது செக்ஷன்ல பார்க்கிறோம் எவனோ. கர்த்தருக்கு பயப்படணும், அவ்வளவுதாங்க. கர்த்தருக்கு பயப்படணுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ, அவன் சிறியவனோ பெரியவனோ தாழ்த்தப்பட்டவனோ பணக்காரனோ ஆமென் புறஜாதி ஜனங்களோ இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவர்களோ புறஜாதி ஜனங்களோ மதமற்றவர்களோ மதம் உள்ளவர்களோ இல்லாதவர்களோ யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ எவனோ. அதனால தாங்க இன்னைக்கு எவன் லிஸ்ட்ல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். எவன் அப்படின்னா எவனோ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல அநேகர் எவனோ இருக்கிறாங்க. அந்த எவனோ லிஸ்ட்ல தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கரெக்டா தன் காலத்தில் ஆமென் தேவன் நம்மளை ஆமென் கழுவினார், தூக்கினார். அதற்கு எக்ஸாம்பிளாக ஆமென் என்ன தேவன் 10 வயசுல என்ன ரட்சித்திருக்கலாம், 20 வயசுல ரட்சித்திருக்கலாம், 17 வயசுல ரட்சித்திருக்கலாம், 22 வயசுல ரட்சித்திருக்கலாம். ஏன் பிறக்கும் போதே எங்க அம்மா வயிற்றுல இருந்து என்ன ரட்சித்திருக்கலாம். எதற்காக ஆமென் 4 வயசுல தேவன் என்னை திருமணம் செய்யும் பொழுது, திருமணம் நடக்கும் பொழுதுதான் என்னை தேவன் ரட்சித்தார். அல்லேலூயா. ஒரு வியாதியை கொடுத்து மரண கட்டுகளை குறித்து ஆமென் செய்வனை பிரச்சனையிலிருந்து என்னை தேவன் மரித்து போன என்னை அன்றைக்கு ஆமென் கேரளாவிலிருந்து ஒரு பாஸ்டர் ஆமென் ஜோஸ் தங்கையா என்கிற ஆமென் ஒரு பாஸ்டர் திருவனந்தபுரம் ஜில்லாவில் இருந்து ஆமென் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து மரித்து கிடந்த என்னை அவர் தொட்டு ஆமென் ஜெபம் பண்ணி எழுப்பி அன்றைக்கு என்னை தேவன் ஊழியத்திற்கு என்று தெரிந்தார், அழைத்தார், ரட்சித்தார், மீட்டார், என்னோடு பேசினார், அவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அனுப்பினார். எதற்காக? ஒரு காலம் உண்டு, தன் காலம். இங்கே எவனோ ஆமென் பால முருகனாக இருந்த என்னை பால் தாமஸாக மாற்றினார். எந்த கடவுளும் எந்த தெய்வமும் எந்த டாக்டரும் எந்த மருந்துகளும் எந்த மெடிசனும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த குளுக்கோஸும் எந்த ஆமென் மருந்துகளும் எந்த ஆமென் மந்திரவாதிகளும் மந்திர சக்திகளும் ஆமென் ஓதுதலும் பூஜாரிகளும் ஒன்றும் பழிக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. நாட்டு மருந்தோ காட்டு மருந்தோ வீட்டு மருந்தோ பாட்டி மருந்தோ ஒன்றும் என்னை காப்பாற்றவில்லை. தேவன் என்னை கேரளாவில் இருக்கிற ஜோஸ் தங்கையா பாஸ்டர் மூலமாய், திருவனந்தபுரம் ஜில்லாவில் இருக்கிற ஜோஸ் தங்கையா பாஸ்டர் மூலமாய் அவர் என்னை தன் காலத்திலே என்னை ரட்சித்து என்னை மீட்டார். எவனோ அப்படின்னு சொல்லுகிற 2வது தலைப்புல பேசுகிறேன். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழி நடக்கிறவன் எவனோ.
எவனோ எவனோ அப்படின்னு ஒரு லிஸ்ட்ல இருந்த என்ன ஆண்டவர் அவர் பிள்ளையாக மாற்றினார். பிரிய மாணவர்களே, ஆமேன். இப்படிப்பட்ட ஆமேன் சூழல் நீ இருக்கிறாயா? எவனோ ஒரு லிஸ்ட்ல இருக்கிறாயா? எவனுடைய லிஸ்ட்ல நீ இருக்கிறாயா? எவனுடைய லிஸ்ட்ல நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? எவனுடைய லிஸ்ட்ல நீ இருக்கிறாயா? ஆமேன். அப்படிப்பட்ட உன்னோடும் தேவன் இருப்பார். இங்க ஆமேன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அவன் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 39 2வது வசனத்துல யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். பிரிய மாணவர்களே, இங்க ஆமேன் அதே சங்கீதம் 37வது அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இங்க சங்கீதம் 128:1 எவனோ என்று சொன்னார். ஆமேன். அங்கே அவன் என்று நம்ம பார்க்கும் பொழுது அங்கே அவனோடு கர்த்தர் இருந்தார். இங்க எவனோ என்று சொல்லும் பொழுதும் அங்கே அவனோடு கர்த்தர் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆமேன் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். எவனா இருந்தாலும் ஆமேன் அவனா இருந்தாலும் ஆமேன் எல்லாருக்குள்ள நீ இருந்தாலும் செய்கிறவனா இருந்தாலும் தேவன் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பிதா உங்களோடு உன்னோடு இருக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நீ பயப்படணும், அவ்வளவுதான். கர்த்தருக்கு பயந்தா போதும். சிலவங்க எல்லாம் பாத்தீங்களா, இஸ்லாமியரா இருப்பாங்க, இந்துவா இருப்பாங்க, ஆர்சி கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, பெண்டேகாஸ் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, ஆமீன் பல தரப்பட்ட மனிதர்களா இருப்பாங்க. ஆனா ஒரு சர்ச்சி ஒரு ஆமீன் சபை அப்படி வரும்போது சிலுவையை பார்த்து ஆமீன் என்ன பண்ணுவாங்க? அலாரம் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க? கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. எதற்காக? ஒரு பயம். ஆனா இந்த பயம் யார் மேல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமீன் அலாரத்து மேலேயோ அந்த சிலுவை மேலேயோ அல்ல, கர்த்தருக்கு. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தன் கையினால சுவாசத்தினால வாயில் இருக்கிற வார்த்தையினால அவர் உருவாக்கினார் பாருங்க. அந்த கர்த்தருக்கு பயப்படணும். பாஸ்டருக்கோ அந்த மேல போட்டுக்க சிலுவைக்கோ ஆமீன் டிங் டிங் டிங்னு அடிக்கிற அந்த அலாரத்துக்கோ தேவன் பயப்பட சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ பயப்படணும். ரெண்டாவது ஆமீன் நடக்கணும். இது பயம், கர்த்தருக்கு பயம், ரொம்ப சூப்பர், பயபக்தி. ஆனா நடக்கணும் பாருங்களேன், அவனோடு தேவன் இருப்பார். எங்கே ஆமேன் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீ பயந்தா மட்டும் போறாது, ஆமேன் அப்படியே நடக்கணும். பயம் நட, பயம் நட, பயம் நட, நட பயம், நட பயம், நட பயம். இது உனக்கு வரும் பொழுது அவர் சொல்றாரு, ஆமேன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாத்தீங்களா? நடக்கணும். அங்க என்ன சொல்றாரு? வழிய நீ நடக்கிறதுக்கு என்ன வேணும்? உனக்கு பாதை வேணும், வழி வேணும், அப்படித்தானே? உண்மைதானே? அது இருந்தாதான் இங்க அவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருப்பா, கர்த்தர் உன் கூட இருப்பார். இன்றைக்கு நீ ஆமேன் எவனோ லிஸ்ட்ல இருக்கிறாயா? உன்னை ரட்சிக்கும்படி தான் பேசுகிறார். நீ எவனோ லிஸ்ட்ல இருக்கிறாயா? உன்னை அழைக்கும்படி பேசுகிறார். நீ எவனோ என்கிற லிஸ்ட்ல இருக்கிறாயா? ஆமேன் அது உனக்கு தான். அப்படின்னா அது உனக்கு தான். அப்படின்னா அது உன்னை பார்த்து தான். அப்படின்னா இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற உனக்கு தான் அது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இங்க எவனோ என்கிற ஒருவனோடு இருந்தார். எவனோ என்கிற லிஸ்ட்ல இருந்த என்னோடும் தேவன் இருந்தார். இன்றைக்கு இதை பார்க்கிற உன்னோடும் தேவன் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 3:2. 37:3-2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாய் கேளுங்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரை எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருமான அங்கியை செய்வித்தான். எல்லாரும், பிரியமானவர்களே, இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது, சுட்டி காண்பிக்கிறது,
எல்லாரும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அவன், இரண்டாவது செக்ஷன் பார்த்தோம் எவனோ, மூன்றாவது நாம் பார்க்கிறோம் எல்லாரும். இன்றைக்கு எல்லாருக்குள்ள நீ மாட்டி சிக்கி தவிக்கிறியா? எல்லாருக்குள்ளையும் சிக்கி மாட்டி தவிக்கிறியா? ஆமேன். இங்கே ஆமேன் தேவன், ஆமேன் யோசேப்பா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஆமேன் ஆபிரகாமா இருக்கட்டும், நோவாவா இருக்கட்டும், எலியாவா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குள்ளேயும் தான் இருந்தாங்க. ஆமென். தேவன் மோசேயை அழைத்து பார்வோனிடத்திலே போக சொன்னார். ஆமென். தேவன் சவுலாய் இருந்த பவுலாய் மாற்றி அவனை ஆமென் புறஜாதி ஜனங்களுக்குள்ளே போக செய்தார். ஆமென். நோவாவை அழைத்து ஆமென் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். அவர் ஒவ்வொருவரையும் அழைத்து எல்லாருக்குள்ளேயும் இருந்து அவர்களை விசேஷமாய் அழைத்து, பேதுரு எல்லாருக்குள்ளும் ஆமென் சகோதரருக்குள்ள ஊர்க்காரருக்குள்ள மீன் பிடித்திருந்தான், எல்லாருக்குள்ளேயும் இருந்தார். அவனை என் பின்னே வா என்று அவனை அழைத்து, இப்படியாக உங்களையும் என்னையும் தேவன் சராசரி அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், எல்லாருக்குள்ளேயும் இருந்து தேவன் உங்களையும் என்னை பிரித்தெடுத்து நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்றார். ஆபிரகாமுடைய தகப்பனோடு பொம்மைகளும் காமேனால் இரும்புகளையும் விற்று கொண்டு இருந்த ஆபிரகாமை தேவன் எல்லோருக்குள்ளேயும் இருந்து அவனை பிரித்து எடுத்து நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போய் என்றார். பிரியமானவர்களே, ஆமீன். பாருங்களேன், முதலாவது பார்த்தோம் அவன், இரண்டாவது பார்த்தோம் எவனோ, மூன்றாவது பார்க்கிறோம் எல்லாரும். எல்லாருக்குள்ள இன்றைக்கு நீ சிக்கி கொண்டு இருக்கிறாயா? ஆமீன். உன்னை ஆண்டவர் வேறு பிரிப்பார். திருமணத்தின் மூலமாய் உன்னை பிரிப்பார். ஆமீன். சொத்துக்கள் பிரிக்கும் போது உன்னை பிரிப்பார். குழந்தை பிறக்கும் போது உன்னை பிரிப்பார். வேலைக்கு போகிற இடங்களிலே உன்னை பிரிப்பார். ஊழிய அழைப்புகளிலே உன்னை பிரிப்பார். பலவிதமான பிரிவுகள் உண்டு. பிரியமானவர்களே, தேவன் உன்னை பிரித்தெடுக்கிற ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாம் அண்ணனை எப்படி பிரித்து எடுத்தார்? ஆமீன். அவர் எந்த ஆமீன் தவறு எதுவுமே செய்யல, கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல. அவங்க அப்பா கூட சேர்ந்து பொம்மை வியாபாரம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு வித்துக்கிட்டு இருந்தார். அவ்வளவுதான். தேவன் அவங்களுக்குள்ள இருந்து அவனை பிரித்து எடுத்தார். பவுலன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அவர் தான் கொலையும் கொட்டு வெட்டு குத்து ரவுடிசம் பண்ணி கொண்டிருந்தார். சவுலாய் இருந்து பவுலாய் மாறின அந்த ஆமீன் பவுலனை பார்த்து நான் பேசுகிறேன். அவரை எல்லாருக்குள்ளேயும் இருந்து அவரை தனியாக பிரித்து எடுத்தார். பிரியமானவர்களே, எங்களையும் அப்படிதான். திருநெல்வேலி மாவட்டத்துல ஆமீன் ஆலங்குளம் தாலுகாவுல ஆமீன் கருத்தப்புள்ளியூர் என்கிற ஊரில் இருந்து ஆமீன் எல்லாருக்குள்ளும் 5000 பேர் எங்கள் ஊரிலே இருந்தார்கள். 5000 பேர்களுக்குள்ள இருந்து எங்களை பிரித்து நீ சென்னை மாநிலங்களுக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். நான் சொன்ன இல்லாண்டவரே, நான் ஊழியத்துக்கே வரல. ஆமீன். உங்களுக்கு பணம் வேணுமா, தசம பாகம் வேணுமா, காணிக்க வேணுமா, பொருள் வேணுமா, ஆமீன் சர்ச்சுக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா, நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆளை விடுங்க ஏசப்பா, உங்களுக்கு காணிக்க எவ்வளவு நாளும் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னு சொன்னா நான் திருநெல்வேலியே ஊழியம் பண்ணிக்கிட்டுதேன் அப்படின்னு. திருநெல்வேலி மாவட்டத்திலே எங்க ஏரியாவில் எவ்வளவு இருக்கு, தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, அங்கே கன்னியாகுமரி, அங்கே லோக்கல்லே என்ன ஊழியம் செய்ய வைங்க ஆண்டவர் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர் சொன்னார், இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்குள்ளேயும் வந்து உன்னை பிரித்து நான் காண்பிக்கிற தேசமாகிய சென்னை மாநிலத்திற்கு போ என்றார். பிரித்து எடுத்துட்டார். பார்த்தீங்களா? பிரித்து எடுக்கல பலவிதம் இருக்கு. இன்னும் பிரிப்பார் உனக்கு. ஆமீன். பிரிக்கிறதுக்கு காலம் வருகிறது. பிரிக்கிறதுக்கு உனக்குன்னு ஒரு காலம் இருக்கு. அது எந்த விதத்துல பிரிப்பார்னே தெரியாது. ஆமீன். உனக்கு சம்பளம் தரமாட்டாரு, பிரிஞ்சு போயிருவ. ஆமீன். உனக்கு சொத்துல பங்கு கிடைக்காது, நீ பிரிஞ்சு போயிருவ. ஆமீன். நீ இந்த பொண்ணதான் கட்டணும்ட்டு இருப்ப, அங்க உனக்கு அந்த பொண்ணு உனக்கு தரமாட்டாங்க, நீ பிரிஞ்சு போயிருவ. ஆமீன். இப்படிப்பட்ட குடும்பத்துல பிரச்சனைனால பிரிஞ்சு போயிருவ. வாழ்க்கையை வெறுத்து பிரிஞ்சு போயிருவ. வியாதியில படுத்து கிடப்பாங்க, ஊழியக்காரங்க வந்து உன்னை தொட்டு சுகமாக்குவாங்க. ஆமீன். நீ பிரிஞ்சு போயிருவ. தேவன் உன்னை அழைப்பார், நீ பிரிஞ்சு போயிருவ. இல்ல நீயே தேவனை தேடி ஓடி வந்து சரண்டர் ஆயிடுவா, பிரிந்து போயிடுவா. எப்படியோ உன்னை பிரித்தெடுப்பார். எல்லாருக்குள்ளேயும் இருந்து உன்னை தேவன் பிரித்தெடுப்பார். ஆகவேதான் இங்கே நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 ஆமீன் 3வது வசனத்தை பார்க்கும்போது எல்லாருக்குள்ளும் இருந்து, 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன்
பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. இவன் எப்படி பிரிஞ்சான் தெரியுமா? இவன் எப்படி பிரிஞ்சான் உங்களுக்கு தெரியுதா? ஆமீன். இவங்க அவங்க தகப்பனுடைய மருமனுடைய பிள்ளைங்க பங்காளிகள் அவங்க செய்யற தப்பெல்லாம் இவங்க அப்பாட்ட சொல்லுவான். அதனால இவன் என்ன பண்ணாங்கன்னா குழிக்குள்ள போட்டு இவனை காலி பண்ணணும், கொண்டுன்னு நினைச்சாங்க. பிரிவு பாருங்க எப்படிலாம் வருது. இன்னைக்கு உன்னை அவங்க அம்மா அப்பா அன்பு ஆசீர்வதிச்சுதான் பிரிச்சு உன்னை அனுப்பணும்லாம் கட்டாயம் கிடையாது. தேவன் எப்படி பிரிப்பாரு, யாரை எந்த இடத்துல பிரிப்பாரு, யாரை எந்த இடத்துல உருட்டுவாரு, யாரை எந்த இடத்துல தேவன் இழுப்பாரு, யாரை எந்த இடத்துல தேவன் சிச்சிப்பாருன்னே தெரியாது. இங்க யோசேப்ப எப்படி எல்லாருக்குள்ள பிரித்து எடுத்தார் என்றால் குழிக்குள்ள போட்டு அவனை சாக அடிக்க வேண்டும் என்று இருந்த அந்த சகோதரர்கள் மத்தியில, ஊரார் மத்தியில, குடும்பத்தார் மத்தியில தேவன் அவனை பிரித்து எடுத்தார். எல்லாருக்குள்ளும் இருந்து பிரித்து எடுத்து எகிப்தியனுடைய போத்திபார் மூலமாய் எகிப்தியனுடைய அரண்மனையிலே அங்கே போயிருந்தான். நீங்க நினைச்சிட்டு இங்க பிரிச்சு எங்க அம்மா அப்பா என்னை ஆசீர்வதிச்சு அனுப்புவாங்க, அது எல்லாத்துக்கும் நடக்காது. அது எல்லாத்துக்கும் நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கும் நடக்கவே நடக்காது. நாங்களாம் ஊழியத்துக்கு வரும்போது எங்க அம்மா அப்பாலாம் போவாதுன்னு ரோட்ல இருந்து அழுதாங்க. வாய்ப்பே கிடையாதுமா, நான் போய்தான் ஆவேன் அப்படி சொன்னேன். அதே போல உனக்கு எல்லாமே நன்மையா முடியும்னு நினைக்காத. பிரிவினை வருதா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளு. உன்னை தேவன் பிரிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளு. உன்னை தேவன் பிரிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். ஊழியத்துக்கு பிரிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். பிரச்சனையிலிருந்து உன்னை பிரிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். உன் நண்பர்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு உன்னை டிரான்ஸ்பர் பண்ணுதாரா, சந்தோஷமா ஏற்றுக்கொள். ஏதோ ஒரு நன்மை உனக்கு வரும். பிரியமானவர்களே, இன்று அதே 128ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். 128ஆம் சங்கீதத்தில நாம் ஒரு வசனத்தை கூட நாம் வாசித்து நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 128 6வது வசனம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சமாதானத்தை காண்பாய், சமாதானத்தை காண்பார். பிரிவினை கஷ்டமா இருக்கும், வேதனை கஷ்டமா இருக்கும், ஆபரேஷன் கஷ்டமா இருக்கும், வீட்டை விட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும், தொழில் செய்யும்போது கஷ்டமா இருக்கும், நண்பரை விட்டு பிரியும்போது கஷ்டமா இருக்கும், மனைவி விட்டு பிரியும்போது கஷ்டமா இருக்கும், சொத்துக்களை விட்டு பிரியும்போது கஷ்டமா இருக்கும். ஆனால் உனக்கு அது கடைசியில சமாதானம் ஆரம்பம் அற்பமாகும். ஆனால் முடிவோ சம்பூர்ணம். ஆரம்பம் அற்பமா இருக்கும், முடிவோ உனக்கு சம்பூர்ணம். முடிவோ உனக்கு சம்பூர்ணம். கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எவனோ அவன் எல்லாருக்குள்ளும் தேவன் இருக்கிறார். இன்னும் ஒருவனை மாத்திரம் பார்த்து முடித்து விடுவோம். மத்தேயு அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல இங்கு சில வார்த்தைகளை குறித்து சில வார்த்தைகளை குறித்து மத்தேயு 7ஆம் அதிகாரம் சில வார்த்தைகளை குறித்து அவன் பேசுகிறார். 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற செய்கிறவனே, பார்த்தோம் அவன், 2வது பார்த்தோம் எவனோ, 3வது பார்த்தோம் எல்லாரும், 4வதாக கடைசியாக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 7:21 செய்கிறவனே என்று சொல்லி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான. எல்லாம் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. செய்கிறவன் எவனோ அவனுக்கு தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். செய்கிறவன் எவனோ தேவன் அவனோடு கூட இருப்பார். செய்கிறவர் யாரோ தேவன் அவர்களோடு இருப்பார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எவனாக இருக்கிறீர்கள்? அவனாக இருக்கிறீர்களா? செய்கிறவர்களாக இருக்கிறீர்களா? பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படின்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். நான் உங்களோடு ஜெபிக்கட்டும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, 4 வசனத்தை பார்த்தோம். அவன் எவனோ இவன் செய்கிறவனே. இந்த 4 பேரில் இதை பார்க்கிறவர்கள் யாராய் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை மாற்றும்.
ஆண்டவரே அவர்களை அலையும், அவர்களுக்கென்று அந்த நேரத்தை கர்த்தர் கட்டளையிடும், அவர்களுக்கென்ற நாள் ஆண்டவரை கைகூடி வரட்டும், அவர்களுக்கென்ற நேரம், மாதம், வாரம், வருஷம், நிமிடம் இப்பொழுது அவர்களுக்கு கர்த்தர் நீங்க கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல இயேசப்பா. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஆமென் செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் ஆமென் ஸ்கிரீனில் காண்கிற போன் நம்பரோடு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வீட்டிலே, உங்களுடைய தொழிற்சாலையிலே, உங்களுடைய ஆபீஸிலே, உங்களுடைய ஃபேக்டரியிலே, உங்களுடைய ஹோட்டல்களிலே, உங்கள் மளிகை கடைகளை நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் திரையமை ஸ்கிரீன் காண்கிற ஆமென் போனை அழையுங்கள். நீங்கள் எங்களோடு பேசுங்கள், நாங்கள் உங்களோடு பேசுவோம். ஆமென். உங்கள் ஜெபிக்க வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆமென் கட்டாயமாக வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று சொன்னால் ஆமென். நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கவும், இந்த ஊழியத்தை தாங்கவும் ஆமென் நீங்கள் மறக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.